திருப்புவனம் கால்நடை சந்தையில் நாளை மறுநாள் நடு ஆடி கொண்டாடப்படுவதால் இன்று அதிகாலையிலேயே களை கட்டியது. தமிழக கிராமப்புறங்களில் தீபாவளியை விட ஆடித் திருவிழாவை வெகு விமரிசையாக கொண்டாடுவர். திருமணமான தம்பதியினருக்கு ஆடிக்கு வீட்டுக்கு அழைத்து வந்து விருந்து வைப்பதும் வழக்கம். ஆடி முதல் நாள் தலை ஆடி, நடு ஆடி என 3 நாட்கள் விழா கொண்டாடப்படும். நாளை மறுநாள் வியாழக்கிழமை நடு ஆடி கொண்டாடப்படுகிறது. கிராமங்களில் உள்ள அனைத்து வீடுகளிலும் அன்றைய தினம் அசைவம் சமைப்பது வழக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5 மணி முதல் 8 மணி வரை கால்நடை சந்தையும் அதன்பின் காய்கறி சந்தையும் நடைபெறும். திருப்புவனம் சந்தைக்கு கேரளா, தேனி, மதுரை, விருதுநகர், பரமக்குடி, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வியாபாரிகள் ஆடு, கோழி, மாடு வாங்க வருவது வழக்கம். சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் வளர்க்கும் ஆடு, மாடு, கோழி உள்ளிட்டவற்றை விற்பனை செய்து வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கிச் செல்வது வழக்கம். சிவகங்கை மாவட்டத்திலேயே திருப்புவனம் தாலுகாவில்தான் அதிக அளவு கால்நடைகள் வளர்க்கப்படுகின்றன. இதனால் கால்நடைகள் அதிக அளவு விற்பனைக்கு வரும். நாளை மறுநாள் 31ஆம் தேதி நடு ஆடி கொண்டாடப்பட உள்ளதால் ஆடு விற்பனை களை கட்டியது. சுமார் 2000 ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டிருந்தன. ஆடி, ரம்ஜான், தீபாவளி உள்ளிட்ட சமயங்களில் 5000 ஆடுகள் வரை விற்பனையாகும்.